இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம், நான் லேப்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. நீங்க ஒரு லேகிங் கொடுத்து செக் பண்ண சொன்னீங்கல்ல? ஆமா. அதுல எந்த பாய்சனும் இல்ல மேடம். நிறைய சத்தான பொருளை சேர்த்திருக்காங்க. முன்னாடி ஒரு லேகிங் கொடுத்தீங்கல்ல? அதுல மட்டும்தான் பாய்சன் இருக்கு. இல்ல, எனக்கு புரியல. ரெண்டு லேகியமும் ஒண்ணுன்னு தானே சொன்னீங்க. நீங்க யூஸ் பண்ண லேகியத்துல பாட்டிலோட கொடுத்தீங்கல்ல, அதுல எந்த விதமான தப்பான பொருளும் கலக்கல. சாம்பிள்னு ஒண்ணு கொடுத்தீங்கல்ல, அதுல மட்டும்தான் பாய்சன் கலந்துருக்கு. அப்படியா? அப்போ யாரோ வேற நோக்கத்தோட பாய்சன் கலந்துருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க மேடம். சரிங்க சார், நான் வந்து ரிப்போர்ட் வாங்கிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே மேடம். ராணி. அக்கா போலாமா? போலாம். வாதியா. சீக்கிரம் குடி தீபா. குடிக்கிறேம்மா. என்ன மகளிர் மாநாடுல என்ன தீர்மானம் எடுத்திருக்கீங்க மேடம்? விடுங்க, பரவாயில்ல. குடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். குடுங்க. சரி. செல்லக்குட்டி, என்ன வாங்குனீங்க கடையில? ஒரு நிமிஷம். என்ன வாங்குனீங்க செல்லக்குட்டி? என்ன பொண்டாட்டிக்கு எப்படி சேவை பண்றான் பாரு. ச்சே, என் வயித்துல வந்து பிறந்திருக்கானே. ராணி, ஒரு நிமிஷம். சொல்லுங்கக்கா. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? நேத்து தீபாக்கு பால்ல லேகியத்தை நீங்க தானே கலந்து கொடுத்தீங்க? ஆமாக்கா. அதுல லேகியத்தை மட்டும்தான் கலந்தீங்களா, இல்ல வேற ஏதாச்சும்? இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சே. உங்களை தான் கேக்குறேன் ராணி. அதுல கொஞ்சம் சர்க்கரையும் போட்டேன்க்கா. கீழே கொட்டினது அந்த பாலை தான். அதை எடுத்துட்டு போய் தானே நீங்க வெளியே கொட்டினீங்க? ஆமாக்கா. அப்போ அத குடிச்ச பூனை எப்படி செத்துச்சு? ஐயோ, பூனை பாலை குடிச்சு செத்து போகலக்கா. அது ஃபுட் பாய்சன்ல தான் செத்து போயிருக்கும். எலி மருந்து சாப்பிட்ட எலிய சாப்பிட்டுருக்கும் போல. அதான் அப்படி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பொய் சொல்லாத ராணி. பொய் சொன்னா என்னைக்காவது மாட்டிப்பேன். ஐயோ, சத்தியமாக்கா. நானே இந்த வீட்டுக்கு வந்து 4 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள என்ன சந்தேகப்படுறீங்க? நான் எந்த தப்பும் பண்ணலக்கா. உங்க அம்மா கொடுத்த லேகியத்தை பாலை கலந்துதான் தீபாக்கு கொடுத்த. அதுவும் அவங்க குடிக்கலக்கா, எல்லாம் கீழே கொட்டிருச்சு. நான் ஒரு அப்பாவி பொண்ணுக்கா. என்ன இந்த வீட்டுல வேலைக்கு வச்சது பிடிக்கலன்னா சொல்லிருங்க, நான் போயிடுறேன். ஆனா இந்த மாதிரி சந்தேகப்படாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. சரி, நீ போ. இவளை நம்பலாமா வேண்டாமா? நம்ப வேண்டாம். இவ மேல எதுக்கும் ஒரு பார்வை இருந்தே இருக்கட்டும்.